எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. யார் செஞ்ச புண்ணியமோ நம்மளுடைய நிஃப்டி அந்த 23,800 அப்படின்ற லெவலை வச்சுக்கிட்டு எத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான் பாருங்க கடந்த 15 நாட்களில். அதாவது வரிசைய கணக்கு பார்த்தீங்கன்னா 23,800லேருந்து ஒரு முறை, மறுபடியும் 23,800லேருந்து 2 முறை, மறுபடியும் 3வது முறை, மறுபடியும் 4வது முறை, இப்போ இந்த 5வது முறை மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் கீழே இருந்து ஏறுமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்து 238 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்குன்னா இந்த தடவை குளோபல் விஷயம் இருக்கு, நம்ம உள்ளூர்லேயும் விஷயம் என்பது இருக்கு. அதாவது மாத்திரை சாப்பிடும் பொழுது குரங்கை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார்னா, நம்மளுக்கு மாத்திரை முழுங்கும் பொழுது மறுபடியும் அந்த குரங்கினுடைய ஞாபகமே தான் வரும். அது மாதிரி தான் நம்ம வந்து போர்னுடைய பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது தீரவே மாட்டேங்குது. ஸோ அது ஒரு வெளிநாட்டு பிரச்சனையாச்சுங்களா. இப்போ உள்நாட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வார் நடக்கிறதுனால நமக்கு க்ரூட் ஆயில் கிடைக்கிறதால தட்டுப்பாடு இருக்குது. எல்என்ஜி சிஎன்ஜின்னு எந்த ஒரு முக்கியமான எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் என்பது இருக்குது. எங்காவது கிடைக்காம போயிடுமோ அல்லது விலை ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 100ஐ தாண்டி விட்டதென்றால் அது ஒரு மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகுமோ அப்படின்ட்டு நம்ம உள்நாட்டிலேயே நம்ம என்ன சொல்கிறோம், குழந்தைகிட்ட டே வெயில் காலம் வந்துருச்சு தண்ணியை கம்மியாக உபயோகப்படுத்துகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ தான் தண்ணி திரிகிட்டு நிற்பாங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அது மாதிரி தான் தங்கத்தை வாங்காதீங்க, தங்கத்தை குறைவாக வாங்குங்க, அல்லது பெட்ரோல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸில் போய் நீ ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் தற்போதைக்கு சிக்னல்ஸ் என்பது எப்படி இருக்குன்னா, நமக்கு கும்பா அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய சிக்னல்ஸ் இருக்குது. எது எப்படியோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் 5வது முறையாக மார்க்கெட் இந்த இடத்த காப்பாற்றிக்குமா இல்லையா? ஏன்னா காப்பாற்றிருக்கான். கடந்த 20 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த 23,800க்கும் 24,400க்கு இடையிலேயே தான் போயிட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா கூட பல பேர் தப்பிச்சுக்குவாங்களே அப்படின்றதான் நமது வேண்டுகோள். நண்பர்களே, இன்னைக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்குகள் கூட ஏறலையே அப்படின்றது ஒரு வருத்தம். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நம்மளுடைய கேஷ் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே போகிறாங்க. அதே சமயம் டிஐஸ் மார்க்கெட் நம்மளுடைய மார்க்கெட்டை டாமினன்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிஐஸ் டாமினேட் பண்ணக்கூடிய பங்குகள் அல்லது எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகள், அதே சமயம் எஃப்ஐஎஸும் வாங்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போதான் நம்மளுக்கு ஸ்டாக்குகளை எடுப்பதில் ஒரு தெளிவு கிடக்கும். எஃப்ஐஎஸ் விற்கிறாங்களா அந்த மாதிரி பங்குகள் இருக்கக்கூடாது, டிஐஸ் விற்கிறாங்களா அப்பவும் அந்த மாதிரி பங்குகள் இருக்கக்கூடாது, டிஐஸ் டாமினேட் பண்ணி சில பங்குகளை ஆட் பண்ணுறாங்களா அப்போ அது போன்ற பங்குகளுக்கு தான் ஏறக்கூடிய வாய்ப்பு அல்லது கடைசிக்கு ரொம்ப கீழே விழுகாத வாய்ப்புகள் என்பது அதிகம். அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வாங்குறாங்களா அப்போ அவன் பெரிய அளவில் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது எஃப்ஐஎஸ் வாங்கினா தான் பெரும்பாலும் வரும். ஏன்னா அவங்க மார்க்கெட்டில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஏறினதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பையிங் என்பது அதுக்கப்புறம் சில இடங்களில் எடுப்பாங்க. அந்த மாதிரி சமயம் ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸ் வாங்கக்கூடிய எஃப்ஐஎஸ் வாங்கக்கூடிய பங்குகளை பார்க்கும் பொழுது தான் ப்ராபபிலிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆகும். அவனும் விற்கிறான் இவனும் விற்கிறான்னா கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு பெரும்பாலும் உருப்படாத பங்குகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க கூட இன்னைக்கு ஏறி இருக்க மாட்டான். தற்போதைக்கு இந்த ஏஃப்லே 3i லிமிடெட் ஏஃப்லே அப்படின்ற பங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அப்படின்னாலும் டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அவங்கள விடவும் அதிகம். ஸோ இந்த பங்கு தற்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியில் அது 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி இருக்கு. ஸோ எவ்வளவு மோசமாக இந்த பங்கு சமீபத்தில் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனாலுமே கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் ரொம்ப விவரமாக சரி ஓகே இந்த பங்கு ஒரு முறை 10% இறங்கிட்டு ஏறிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இதே 2026 ஜனவரி மாதத்தில் அதே மாதிரி இந்த பங்கு தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து அதே 10% பக்கம் இறங்கியிருக்கு. உடனே கணக்கு போட்டு இவங்க இது மேலே ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளே போயிருந்துருப்பாங்க.
அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிறிய ஏற்றம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஆனாலும் அப்போ வந்து அதனால 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியல. மறுபடியும் அந்த பங்கு கீழே போகல. அப்போ இந்த இடத்துல ஒரு முறை மாட்டியிருப்பாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க. மறுபடியும் இன்னொரு முறை ஒரு 11% இந்த பங்கு இரண்டாவது முறையாக இறங்கியிருக்கு. அப்போ இதுலேயும் போய் மாட்டியிருப்பாங்க, இதுலேயும் போய் மாட்டியிருப்பாங்க. அங்கே தான் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜினுடைய சக்தி அவங்களுக்கு எப்படி உபயோகமாக இருக்கு பாருங்க. இந்த 2 இடத்துக்கு மேலே மறுபடியும் கண்டிப்பாக உள்ளே போயிருந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா மூணாவது அவன் பாட்டுக்கு கடப்பாறை தூக்கி கடலில் போட்ட மாதிரி இறங்கிட்டே இருக்கான். அதனால் எப்படி அவங்க போய் மறுபடியும் திரும்பி என்ட்ரு ஆவாங்க? மறுபடியும் ஒரு முறையாவது ஸ்ட்ரென்த் காமிச்சிட்டு மறுபடியும் இறங்கினா தானே மூணாவது என்ட்ரி போவாங்க. ஸோ ஆக மொத்தம் 2 என்ட்ரியில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பாவம் சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டில். அதுக்கப்புறம் பிடிச்சா பாருங்க ஒரு ஏற்றம். இன்றைய தேதியில் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இந்த ஏஃப்லே அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பங்குல வந்து என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஐஸ் வந்து சமீபத்தில் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுனால இவன் ஏறி இருக்கானோ, அல்லது ஒரு ஒஸ்ட் கேஸ் மிக கேவலமாக கீழே வந்து உளுந்துட்டு ஓவர் சோல்டு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால ஏற்றுனானோ, அல்லது இன்னைக்கு மார்க்கெட் கீழே குப்புற விழுந்திருக்கு, இந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு பங்குகளை ஏற்றி பரவச நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஏஃப்லே இந்தியா ஷேரை வச்சிருக்கிறவங்கள பரவச நிலைக்கு கொண்டு போகணும்னு ஏற்றிருக்கானோ, அது எந்த ஒரு ரீசன் மேலே வேணாலும் மேலே வந்திருக்கலாம். ஆக மொத்தம் லாஜிக் படி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஜெயித்த நாள் இன்று. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்குல ஒரு செய்தி என்னன்னா, அவன் பாட்டுக்கு சிவனேனி இறங்கினா ஏறுறதும் ஏறினா இறங்குறதும் அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த ஆந்த்ரோபிக் ஏஐ அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் அடிக்கும் பொழுது இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கையும் சமீபத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. இன்னும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோலாம் இன்னும் பிக்கப் ஆகலை. பட் சில கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு கோஃபோர்ஜ் அப்படி இப்படின்னு சில பங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு இருக்கும்பொழுது இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சரிவு 40% இறங்கிட்டான். 40% இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரெக்கவரி ஆன மறுபடியும் மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி. அப்போ வந்து இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நம்ம சொல்ல முடியாது, ஒரு 30% தான் இறங்குச்சு. ஆனாலும் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஒருவேளை இந்த பங்கு தன்னுடைய ஸ்விங்கை வந்து மேல் நோக்கி வச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த பங்கு 30% இறங்கிய பிறகு தற்போது 503 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. ஸோ சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து மிகவும் மோசமாக கீழே தள்ளி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது வந்து இன்னைக்கு 50 days மூவிங் ஆவரேஜை திரும்பி தாண்டி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மிக மோசமாக விழுகக்கூடிய பங்குகள் மார்க்கெட்டில் அதுக்கு ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் பையிங் அல்லது ஏதாவது வேல்யூ பையிங்னு ஏதாவது ஒன்று வரும் பொழுது அது திரும்பறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதுக்கு இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்றது ஒரு உதாரணம். இன்னுமே அது தன்னுடைய பழைய ஹை எங்கிருந்து உளுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880 ரூபா ரேஞ்சிலேருந்து உளுந்திருக்கான். இப்போ 503 ரூபாயில் இருக்கிறவன் என்னைக்காவது தன்னுடைய பழைய ஹையை பிடிக்க போகிறானா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பாக போயிட்டு அப்புறங்கீது வருவானா என்ன அப்படின்றது தெரியாது. பட் இன்றைய தேதியில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ்டிஎஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்ற சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஐஸ் வந்து மிக அதிகமாக வாங்கி தள்ளியிருக்காங்க. 11% இருந்த அவங்களுடைய ஹோல்டிங்கை 15% அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த பங்குல ஒரு ஸ்ட்ரென்த்தாக தற்போதைக்கு இருக்கிறது. நண்பர்களே, அதே சமயம் வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய உஷாரான ஆளாக கூட இருங்க, சில பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க அவன் பயங்கரமான உஷாரான ஆள்யா அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட உஷாரான ஆளாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து சரிவு என்பது வரும்பொழுது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெம்பிளாஸ்ட் சன்மார் அப்படின்ற ஒரு பங்கு, அது நஷ்டம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சமயத்திலுமே கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக அது ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்றது பண்ணல. ஆனால் நீங்கள் போய் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள கணக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரீட்டைல்கிட்ட அது பெருசாக இல்லை, எவ்வளோ உஷாராக இருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த எஃப்ஐஸும் பாவம் இந்த டிஐஸும் கையில் வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாவம். அது தற்போதைக்கு ஒரு நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது.
ஸோ இந்த பங்கினுடைய ரிசல்ட் வரப்போகிறது. அவன் எப்படி கொடுப்பான்னு தெரியல. தற்போதைக்கு 52 வீக் லோவில் பாவம் சிக்கிட்டு கோந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தற்போதைய நிலைமை மாறி அது ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய பங்கிலிருந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக வருமா இல்லையா, அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகவும் சுவாரஸ்யமாக டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இது ஒன்று. ஏன் அப்படின்னா அது தன்னுடைய உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% பக்கம் விழுந்துட்டான். 80% என்பது வந்து மிக மோசமான சரிவு, மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, 1 லட்ச ரூபாய் போட்டாங்க, கடைசியில் பார்த்தா என்னையா 20,000 ரூபா தான் இருக்குது அப்படின்றதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் கேஸ். அப்படி ஒரு ஒஸ்ட் கேஸ்க்கு விழுந்து விட்ட இந்த கெம்ப்ளாஸ்ட் சன்மார் அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட் தான் இனி அடுத்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. யாருக்கு? இந்த மாதிரி பணம் பெரிய அளவில் போட்டு வச்சுருக்கக்கூடிய எஃப்ஐஸ்க்கும் டிஐஸ்க்கும். நம்மளால கில்லி ரீட்டைல் மக்கள் வெறும் 6.91% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கெம்ப்ளாஸ்ட் சன்மார் போன்ற பங்குகள் ஆகட்டும் அல்லது ஹெக்ஸாவேர் அப்படின்ற பங்குகள் ஆகட்டும், இதெல்லாம் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் இனி நம்மளுக்கு எப்போ வரும்? ஜூலை ஆகஸ்ட் அப்படின்ற சமயத்தில் தான் வரும். இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அடுத்த 3 மாதங்களில் இது போன்ற பங்குகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நண்பர்களே, கடைசியாக 2 முக்கிய செய்திகள். அதாவது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சரிவை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதில் இந்த டிசிஎஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிக குறிப்பிட்ட முக்கியமான ஒரு பேட்டர்ன், டெக்னிக்கல் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டிசிஎஸ் ஆகட்டும், இன்னும் இன்ஃபோசிஸ், விப்ரோ அப்படின்ற ஒரு பங்குகள் கூட தன்னுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் பெரிய ஆள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவன் ஏறினா மார்க்கெட் இவன் நினைச்சான்னா ஒரு தன்னந்தனியாக மார்க்கெட்டை 1000-2000 பாயிண்ட் எல்லாம் இவனால் மேலே இழுத்துட்டு வர முடியும். எப்போ கீழே இப்போ 770 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய ஹை 1025 ரூபா அப்படின்னு வந்துச்சுன்னா பல பேர்த்துக்கு நன்மை வந்து சேரும். ஆனால் வரமாட்டேங்கிறான். வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இவனை தனியாக தான் டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இத்தனை பங்குகள் தன்னுடைய சரிவை நிறுத்தி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கள, இவன் இன்னும் சரிவையே தடுத்து நிறுத்தவில்லை. அதாவது இந்த பங்கினுடைய கடந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு 3% ஏறினான். அப்படி பெருசாக ஏறவன் என்ன பண்ணணும்? தொடர்ந்து மேலே தானே ஏறணும், ஒரு ட்ரெண்டிங் அப் அப்படின்ற மாதிரி தானே ஷேர் ஏறணும். ஆனால் இவன் ஒரே ஒரு நாள் ஏறிட்டு அடுத்த 3 நாள் இறங்குறான்னா அப்போ என்ன அர்த்தம்? என்னத்தையோ சொதப்பி விட போகிறான், என்னத்தையோ குழப்பி விட போகிறான். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இப்போ இந்த பங்கு இருக்குது. அப்போ இனி பெருசாக ஏதாவது ஒன்று மேலே ஏற்றமோ அல்லது இறக்கத்தையோ கொண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தானே ட்ரேடர்கள் நினைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பங்கு 2 பேர். இந்த டிசிஎஸ் ஒன்று, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று. 2 பேரும் ஒரே சைடு மேலே போனானுன்னா நம்ம மார்க்கெட்டையே தூக்கிட்டு வருவானு. ஆனால் ஒருத்தன் மேலே போயிட்டு இன்னொருத்தன் கீழே வந்தான்னா அதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, உங்களுக்கு தான் பிரயோஜனம் இல்லைன்றீங்களே, அப்போ நாங்கள் 2 பேரும் கீழே போகிறோம் அப்படின்ற கேரி ஏதாவது கீழே போயிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு சுத்தமாக பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆக மொத்தம் தன்னுடைய வீழ்ச்சிக்கு வந்து விழுந்துட்டு வீழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி பெருமை வாய்ந்த ஒரு பங்காக மாறி இருக்கிறது தற்போதைக்கு டிசிஎஸ். ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தன்னந்தனியாக மார்க்கெட்டை நகர்த்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் சமீபத்திய நாட்களாக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒரு 10 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சைடு மட்டும் வெடிச்சு செதறிட்டான்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு தன்னந்தனியாக 500-1000 பாயிண்ட்டை கூட நகர்த்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது மார்க்கெட்டில். சரிங்க நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு 3 மாசமாக நம்மளுடைய மார்க்கெட்டை 1000 பாயிண்ட் ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நியூஸை வச்சுக்கிட்டு குளோபல் மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட்ஸு, யூரோப் மார்க்கெட்டு, அமெரிக்கா மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நியூஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் பணத்தை ஆல்மோஸ்ட் 50% டபுள் அப்படின்னு சம்பாதிச்சிட்டாங்க. நம்ம ஒருத்தரை மட்டும்தான், நம்மளை மட்டும்தான் கொண்டு வந்து ஒரு முட்டு சந்தில் விட்டுட்டாங்க. இது ஏன் இந்த அநியாயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டை மட்டும்தான் இப்படி சைட்வேஸாக இந்த முக்கியமான ஈரான் யூஎஸ் வார் நியூஸ்க்கு வச்சுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் இந்த நியூஸை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.